என்னது சிவகாப்புறுதியா? என்னங்க புது கதையாக இருக்குது? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சிவகாப்புறுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னங்க ஐயா, காப்புறுதியில் சிவகாப்புறுதின்னு என்னமோ புதுசாக சொல்கிறீங்க. இதுக்கு முன்னால் நாங்கள் காப்புறுதியெலாம் வாங்கியிருக்கிறோம். பலரும் நாட்டில் பல்வேறு நிறுவனங்களோட காப்புறுதியெலாம் விற்கிறாங்க. இது வரைக்கும் சிவ காப்புறுதின்னு யாரும் விற்றது இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது நம்ம வழக்கமாக இப்போது காப்புறுதிக்கு என்ன பண்ணுறோம், நம்ம பணம் கட்டி ஒரு மாதமோ அல்லது ஆண்டோ அப்படின்னு சொல்லி பணம் கட்டி நமக்கு ஏதாவது விபத்து நடந்தால் இல்லை ஏதாவது நோய்கள் வந்தால் அவற்றிலிருந்து நம்ம காப்பறதுக்காக இந்த காப்புறுதி கட்டுறோம் இல்லைங்களா? அந்த காப்புறுதியை வாங்குகிறோம். இது ரொம்ப அருமையான ஒன்று. நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு அவசர ஆபத்துக்கு தேவைப்படுவதற்கு இன்றைக்கெல்லாம் மருத்துவ சலுகைக்கு பார்த்திங்கன்னா காப்புறுதி இல்லைன்னா பெரும் சிக்கலாக இருக்கின்றது இல்லைங்களா? அப்போ அதை வாங்கி கொள்கிறோம். ஆனால் இந்த காப்புறுதி இருக்கின்றத இது எதை காப்பதற்கு அப்படின்னு சொன்னால் இந்த உடலை காப்பதற்கு தான். இந்த உடலுக்கு தான் அந்த காப்புறுதி. இந்த உடலுக்கு ஏதாவது நோய் ஏற்படுது, இல்லை இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வரைக்கும் தான் அந்த காப்புறுதி வேலை செய்யும். ஆனால் உடலை விட்டு பிரிந்து விட்ட உயிருக்கு, பிரிய போகின்ற உயிருக்கு, உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிருக்கு என்ன காப்புறுதி எடுத்துகிறோம்? அந்த காப்புறுதியை யார் விற்கிறது? அந்த காப்புறுதிக்கு பேர் என்னது அப்படின்னா அதுக்கு தான் சிவ காப்புறுதின்னு பேர். இந்த சிவ காப்புறுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் என்ன செய்கிறாங்க, இப்போ நம்ம சில வேலையில் சின்ன சின்ன முயற்சிகள் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையில் கயிறு கட்டுவாங்க, காப்புன்னுவாங்க இல்லைங்களா? அந்த காப்பு ஓரளவு நமக்கு சில பாதுகாப்பு தரும். சில பேர் பேய் பயத்துக்கு கயிறு கட்டுவாங்க, சில பேர் அவங்க எடுக்கின்ற செயல்கள் வெற்றி பெறணும்னு காப்பு கட்டுவாங்க. அதுக்கு தான் கோயிலில் போய் கயிறு கட்டிக்கிட்டு வருவோம் இல்லைங்களா? அப்புறம் திருநீர் பூசுவோம். திருநீரும் நமக்கு காப்பாக அமைகின்றதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னா திருநீரை ஞானசம்பந்த பெருமானுக்கு பூணூல் அணிவிக்கின்ற போது கயிறு கட்ட வேணாம், எனக்கு திருநீர் தான் காப்பு அப்படின்னு சொல்லி அந்த திருநீற்றை கவசமாக காப்பாக அணிந்து கொண்டார். இன்னும் கூட நம்ம கூட இந்த கோயிலெலாம் திருவிழா காலங்களில் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுவாங்க. அப்போ காப்பு கட்டுறது என்னன்னா, திருவிழா முடிகின்ற வரைக்கும் இறைவன் திருவருள் வந்து அந்த கோயிலில் இருந்து காப்பாக அமைய வேண்டும், அது நல்ல விதமாக முடிகிற வரைக்கும் திருவருள் காப்பாக இருந்து காக்க வேண்டும்ங்கிறதுக்காக காப்பு கட்டுவாங்க. இந்த பெண்கள் கூட பார்த்திங்கன்னா கருவுற்று இருக்கின்ற போது வளை காப்புன்னு, அதாவது கருவில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கு காப்பாக இறைவன் திருமந்திரத்தை சொல்லிய அந்த பஞ்சலோகத்தினாலான வளையலை அணிவிக்கின்றது. அது சொல்காப்பு, வளைகாப்பு என்று சொல்கின்றார்கள். நம்ம உயிருக்கு என்ன காப்பு அப்படின்னு சொன்னால் திருஞான சம்பந்தர் சொல்கின்றார். திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, நான் பாடிய பாடல்களையெல்லாம் நீங்கள் பாடினால் அது உங்களுடைய உயிருக்கு சிவ காப்பாக அமையும் என்று சொல்கின்றார். ஞான சம்பந்தருடைய பாடல்களுக்கு இந்த 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறைன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கின்றார். அந்த பாடல்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடை காப்பு அப்படின்னு பேர். அப்போது சிவ அறிவு பாலுண்ட திருஞான சம்பந்தர் நம்ம உயிருக்கு காப்பாக அமைவது என்ன அப்படின்னா, நான் பாடிய பாடல்கள் தான் உங்களுடைய உயிருக்கு காப்பு என்று ஆணை நமதே என்று உறுதி சொல்லி பாடியிருக்கின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன பயம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோள்கள் பயம் வரும், பில்லி சூனியம் பயம் வரும், காற்று கருப்பு வரும், அப்புறம் ஏதாவது விலங்குகளை பார்த்தா பயம் வரும், நோய் பயம் வரும். இப்படிலாம் நமக்கு வரக்கூடிய பல்வேறு பயங்களுக்கு, அச்சத்திற்கு, அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு எது காப்பு என்று சொன்னால் என்னுடைய பாடல்கள் காப்புன்னு சொல்கிறார். தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசெய் ஆன சொன் மாலை. அந்த நான் உரைத்த இந்த சொன்மாலைகளை
நீங்கள் பாடினால் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு சொன்னார். தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் ஆன சொன்மாலை அப்படின்னா, இந்த நாள்கள் கோள்கள் இன்னும் மற்ற அந்த கோளறு பதிகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அச்சமெல்லாம் நமக்கு இருக்கின்றதோ அந்த அச்சங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி நாள்கள், கோள்கள், விலங்குகள், நோய்கள், சிற்சக்திகள், மந்திரம், தந்திரம் இவற்றினால் வரக்கூடிய இந்த அச்சங்கள், தீமைகள் இவற்றுக்கு எல்லாம் காப்பாக, சிவ காப்பாக நான் பாடிய பாடல்களை நீங்கள் பாடினால் கண்டிப்பாக நீங்கள் அரசாழ்வர் ஆணை அப்படின்றார். நீங்கள் இந்த நோய் நொடியிலெல்லாம் நீங்கி உயிர்க்கு காப்பு அமைந்து நீங்கள் சிவ உலகத்தில் அரசு ஆழ்வர் நலம் பெற இருக்கலாம் என்று ஆணை நமதே என்று ஆணையிட்டு பாடுகின்றார். எனவே சிவகாப்புறுதி என்பது திருஞான சம்பந்தர் பாடலில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ண தேவையில்லை. ஏதோ மந்திரவாதி தந்திரவாதியெல்லாம் பார்க்க தேவையில்லை. கழுத்தில் தாயித்து போட்டுக்க தேவையில்லை. கழுத்தில் கயிறு கூட கட்ட தேவையில்லை. ஒரு செலவு இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஞானசம்பந்தருடைய பாடல்களை பாடினால் அது உங்களுக்கு சிவ காப்புறுதியாக, சிவ காப்பாக நம்முடைய உயிருக்கு அமையும் என்கின்ற செய்தியை ஞானசம்பந்தர் சொல்கின்றார். பாருங்கள், உடல் நன்றாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உயிரை காக்க வேண்டும் என்று சொல்லி என்னென்னவோ காப்புறுதியெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். எதுக்கு? இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர் நலமாக இருக்க வேண்டும்னு. உடலை கொடுத்து விட்டு போகின்ற போது இந்த உயிர் நன்றாக நலமாக இருக்க வேண்டும் இல்லையா? நமக்கு 2 வாழ்க்கை இருக்கின்றது. இவ்வுலக வாழ்க்கை இருக்கின்றது, அவ்வுலக வாழ்க்கை இருக்கின்றது. அதனால தான் இம்மை மறுமை என்று சொன்னார்கள். அப்போ மறுமைக்கு தேவைப்படுகின்ற காப்புறுதியை பற்றி நாம் சிந்திச்சிட்டோமா? அப்படி சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் இவ்வுலகத்திலேயும் அவ்வுலகத்திலேயும் நமக்கு துன்பம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு காப்புறுதி இருக்கின்றது. அதுதான் சிவ காப்புறுதி. அதுதான் திருஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பு என்பதை இந்த அளவிலே சொல்லி நிறைவு செய்கின்றேன். அந்த காப்புறுதியை வாங்க மறந்துடாதீங்க. சிவ காப்புறுதியை வாங்க மறந்துடாதீங்க. அதுதான் நாளைக்கு நாம் இந்த உடம்பை கொடுத்துட்டு மே உலகத்துக்கு செல்கின்ற போது நமக்கு காப்புறுதியாக அமையும் என்பதை கருத்தில் கொள்வீர்கள் என்று நம்பி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.